வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ அதாவது என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024க்கான ரவுண்ட் 1க்கான காலேஜஸ் என்ன காலேஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம். குறிப்பா கோயம்புத்தூர் ஜோன்ல அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுல இந்த ஜோன்ல படிக்கக்கூடிய அல்லது இந்த ஜோன்ல படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கான எந்த காலேஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதற்கான ஒரு ஐடியாவா தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், இது கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் வந்து இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல இந்த காலேஜஸ் என்னென்ன கட் ஆஃப் இருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து என்னன்னா இந்த 180 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ரவுண்ட் 1க்கான காலேஜஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நிச்சயமா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸஸ்ல வந்து உங்களுக்கு காலேஜஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல நான் குறிப்பா ஒரு இது கேட்டகரி மட்டும் எழுதிட்டேன். என்னன்னா ஓசி கேட்டகரி அதுலயுமே வந்து என்னன்னா ஃபாஸ்ட் மூவிங் கோர்ஸா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து என்னன்னா டாப்ல இருக்கக்கூடிய 180 அண்ட் எபோவ் கட் ஆஃப் தேவைப்படக்கூடிய காலேஜஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு 18, 19 காலேஜஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலேஜஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஏதாவது ஒரு காலேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காலேஜஸை நீங்க ஆர்டரை வந்து ரீஆர்டர் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் படி வந்து பிஎஸ்ஜி அப்படின்றதா வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா அதோட கட் ஆஃப் அப்படின்றது 199. இதுக்கான காலேஜ் கோடும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து செப்பரேட்டா தேட வேண்டியது இல்ல. ஸோ 2006 அப்படின்றது பிஎஸ்ஜியோட கோடா இருக்கு. அடுத்தது பிஎஸ்ஜி ஐடெக் இது வந்து கோட் 2377. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 197. ஸோ கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கேட்டகரி. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்தடுத்த கேட்டகரிக்கு பிசி, எம்பிசி, அதே மாதிரி எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே வந்து வரும். ஸோ வந்து இதை நீங்க வந்து வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல காலேஜஸ் அப்படின்றத உறுதியா வந்து நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் வந்து இந்த கேட்டகரி வச்சு நம்ம வந்து இந்த ஆர்டர் அப்படின்றத கிரியேட் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து சிஐடி இதுக்கான காலேஜ் கோட் அப்படின்றது 2007. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 197. அடுத்ததா ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதனோட கோட் 2005. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 196.5. அடுத்தது கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதனோட கவுன்சிலிங் கோட் 2712. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 195. அடுத்ததா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதனோட கோட் அப்படின்றது 2718. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 192.5. அடுத்தது பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனோட காலேஜ் கோட் அப்படின்றது 2702. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 118. அடுத்ததா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனோட கோட் அப்படின்றது 2764. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 188. அடுத்ததா வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேசிஇ 2710. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 187. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து கொங்கு 2711. இதுக்கும் சேம் கட் ஆஃப் தான். கற்பகத்துக்கு என்ன கட் ஆஃபோ அதே தான் 187 அப்படின்ற கட் ஆஃப் வந்து தேவைப்படுது. அடுத்ததா இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது ஈஸ்வர் காலேஜோட கோட் அப்படின்றது 2739. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 186. அடுத்ததா ஈஸ்வருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர் இதனோட கவுன்சிலிங் கோட் 2025. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 186. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதனோட கவுன்சிலிங் கோட் 2722. இது தப்பா போட்டேன். 27 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் 184.5. 2722. இது வேணா நான் வந்து ஒரு கிராச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓசி கேட்டகரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 184.5. 184.5. இது ஜஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து இந்த லிஸ்ட் ரெடி பண்ணோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். அதனால நீங்க எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். பட் அது ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்க கரெக்ட். அடுத்தது கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி இதனோட கோட் அப்படின்றது 2719. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 183. அடுத்தது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி இதனோட காலேஜ் கோட் 2706. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் 178.5. ஸோ 180 எபோவ் கட் ஆஃப் இருக்கிறவங்க தான் வந்து ட்ரை பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் பேக்கப்புக்கு இனி வர காலேஜஸ் ஒரு 4-5 காலேஜஸ் வந்து போட்டு அதுக்காக தான் அடுத்த காலேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆர்விஎஸ்
2731 காலேஜ் கோட். இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 176.5. அடுத்ததா இருக்கக்கூடிய காலேஜ் கேஜிஐஎஸ்எல் 2751 காலேஜ் கோட். கட் ஆஃப் தேவைப்படக்கூடியது 174.5. அடுத்ததா இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட காலேஜ் கோட் 2735. இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 172. அடுத்ததா இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் என்ஜிபி 2736 காலேஜ் கோட். இதுக்கு தேவைப்படக்கூடிய கட் ஆஃப் அப்படின்றது 172. ஸோ இதுல லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற இந்த 19 காலேஜ்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிச்சயமா நீங்க நினைக்கிற காலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாம இந்த காலேஜஸ் பத்தின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது வந்து காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இது ரிலேட்டடா வேற ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் வந்து நீங்க என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து வந்து 5 இயர்ஸா இந்த அட்மிஷன் ரிலேட்டடான ப்ராசஸ ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத வந்து நம்ம வெளிப்படையா சொல்றோம். ஸோ வந்து நம்ம தெளிவா ப்ராப்பரா குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்ன 4, 5 இயர்ஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கிறோம் அப்படின்றதும் வந்து தொடர்ந்து வந்து அதை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்லோவா போவோம். பட் வந்து பெட்டரா, பெஸ்ட்டா பண்ணி குடுப்போம். தான் வந்து நம்மளோட நோக்கம் கூட. ஒரு நல்ல காலேஜ்ல, நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும். அப்படின்றது தான் வந்து வாய்ஸ் ஆஃப் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட